லக்னோ அணியுடனான நேற்றைய போட்டியில் அர்ஜுன் டெண்டுல்கரின் செயல்பாடுகள் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு IPL தொடரின் 67வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியை எதிர்கொண்டது மும்பை அணி. மும்பை அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இந்த சீசனில் முதல் முறையாக சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் களமிறக்கப்பட்டார். லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்ய 2வது ஓவரை வீசி 3 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் அர்ஜுன் டெண்டுல்கர். அந்த ஓவரின் கடைசி பந்தில் ஸ்டோய்னிஸை நோக்கி ஆவேசமாக பந்தை எறிய முயற்சித்தது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து 5வது ஓவரை வீசிய அவர் 7 ரன்களை விட்டுக் கொடுத்தார். 2 ஓவர்கள் வீசி 10 ரன்களை கொடுத்திருந்தார் அர்ஜுன். அடுத்ததாக 15வது ஓவரை அர்ஜுன் வீச அடுத்தடுத்து 2 பந்துகளில் 6 அடித்து அரை சதம் கடந்தார் லக்னோ வீரர் நிக்கோலஸ் பூரன். இந்த நிலையில் அந்த ஓவரில் 2 பந்துகளை மட்டுமே வீசிவிட்டு காலில் தசைப்பிடிப்பு காரணமாக அவர் ஓய்வறைக்கு திரும்பினார். ஆனால் தொடர்ந்து பந்து வீசினால் பூரன் பொளந்து கட்டிவிடுவார் என்ற பீதியில்தான் பொய்யான காரணத்தை கூறிவிட்டு அர்ஜுன் நடையை கட்டிவிட்டார் என சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். அதே போல ஸ்டோய்னிஸை நோக்கி ஆக்ரோஷமாக பந்தை எறிய முயன்றதும் வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.